நிரம்பும் ஆசீர்வாதம். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். எங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2023 வருடத்தை இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு ஒத்தாசையோடு வழி நடத்துதலின்படி வெற்றிகரமாக முடித்துவிட்டு 2024 ஆண்டை இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து ஆரம்பித்திருக்கிறோம். சங்கீதம் 16 சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறபடி, அவரை முன்வைத்தபடியால் நம் பாதைகளையெல்லாம் செவ்வையாக்குவார், கோணலை சரி செய்வார், சரியான பாதையில் நடத்துவார், எல்லா விதமான தேவைகளையும் சந்திப்பார், குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களில் ஒரு வாக்கு தத்தத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 3 சொல்கிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்பது. களஞ்சியம் என்பது பொருட்களை சேமித்து சேர்த்து வைக்கும் இடம் அல்லது பண்டகசாலை அல்லது குடோன் என்று சொல்லலாம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். பன்மையில் சொல்கிறார். நிறைய பண்டகசாலைகளை குறிக்கிறது. நமக்கு வேண்டிய ஆகாரம், உணவு, ஆரோக்கியம், சம்பத், காற்று, தண்ணீர், உறைவிடம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உணவு ஆகிய ஆகார பண்டகசாலை பூரணமாய் நிரம்பும். வஸ்திரம், உடையாகிய பண்டகசாலை பூரணமாய் நிரம்பும். ஆரோக்கியம், சுகம், விடுதலை, அற்புதம், அதிசயம் என்கிற பண்டகசாலை பூரணமாய் நிரம்பும். சம்பத்து என்று சொல்லும்போது புத்திர சம்பத்து, திரவிய சம்பத்து, தானிய சம்பத்து, உலக சம்பத்து, செல்வம், இந்த சம்பத்துகளெல்லாம் பூரணமாய் நிரம்பும். புத்திர சுவிகார சம்பத்து பூரணமாய் நிரம்பும். தானிய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உலக ஆஸ்தி, ஐசுவரியங்கள், பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம் என்பவைகள் உள்ள களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். காற்றை அவருடைய பண்டக சாலையிலிருந்து நம் பண்டக சாலைக்கு சாலை நிரம்பும்படி அனுப்புகிறார். தண்ணீர், அவர் பண்டக சாலையாகிய வானத்து பலகணிகளை திறந்து அனுப்புகிறார். நம்முடைய பண்டக சாலையாகிய போர் மற்றும் கிணறுகளை நிரம்பச் செய்கிறார். ஆரோக்கியமாகிய பண்டக சாலையில் சுகம், அற்புதம், அதிசயம், விடுதலை நிரம்பும்படி செய்கிறார். கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலனாகிய புத்திர சந்தானம் என்னும் களஞ்சியம் நிரம்பும்படி செய்வார். கற்பப்பை என்னும் களஞ்சியம் நிரம்பும்படி செய்வார். உலக ஆஸ்தி, பேர், புகழ், கல்வி, அந்தஸ்து என்னும் பெருமைப்படுத்துகிற, சமுதாயத்தில் உயர்த்துகிற, தலை நிமிர பண்ணுகிற காரியங்கள் அடங்கிய பண்டக சாலைகள், களஞ்சியங்களும் பூரணமாய் நிரம்பும்படி செய்வார். அவருடைய பண்டக சாலையிலிருந்து நம் களஞ்சியங்களுக்கு, அதாவது நம்முடைய பண்டக சாலைக்கு பூரணமாய் எல்லாம் நிரம்பும்படி செய்து விடுவார். பண்டக சாலைகளையும் திறப்பதற்கு ஒரு சாவி வேண்டும். அந்த சாவியே விசுவாசம் என்பது. விசுவாசம் என்னும் சாவி நம்மிடத்தில் உள்ளது. களஞ்சியங்களை திறந்து எடுப்பது நம்முடைய விருப்பம், நம்முடைய கையில்தான் உள்ளது. எனவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் கூறுகிறபடி, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது.
நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வர்றபோது நம்மிடத்திலும் பூரண விசுவாசம் என்னும் சாவியால் திறந்து ஆகாரம், உடை, காற்று, நீர், ஆரோக்கியம், புத்திர சந்தானம், உலக சம்பத்து, செல்வம், உறைவிடம் என்னும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிப்போம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பண்டக சாலையாகிய நம்முடைய களஞ்சியங்களுக்கு பூரணமாய் நிரம்பி வழியும்படி அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதை விசுவாசம் என்னும் திறவுகோலால் திறந்து எல்லாவற்றையும் நாம் எடுத்து பயன்படுத்துவது நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் நாம் எடுத்து அனுபவிப்போம். அப்பேற்பட்ட கிருபைகளை தந்த தேவாதி தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கோடா கோடி நன்றி. ஆமென். அல்லேலூயா.